இன்றிரவு ஒரு கேள்வி. நீங்க எப்போதாவது ஒரு முடிவு எடுத்த பிறகு மற்றவர்கள் இதை பற்றி என்ன நினைப்பார்கள் சொல்லி கவலைப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் இந்த காணொளி உங்களுக்கானது. ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணிய பிறகு எத்தனை லைக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்றீங்களா? யாராவது பிரைஸ் பண்ணினா ஹாப்பி, இக்னோர் பண்ணினா அப்செட். ஏன் எங்கள பலர் மற்றவர்களுடைய அப்ரூவலை தேடிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய டிசிஷன் சரியா, எங்களுடைய அப்பீரியன்ஸ் நல்லா இருக்கா, எங்களுடைய ஒர்க்கை பீப்புள் அப்ரிசியேட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி அடிக்கடி யோசிக்கிறேன். அது மனித இயல்பு தான். ஆனா எங்களுடைய ஹாப்பினஸ் முழுவதும் மற்றவர்களின் ஒப்பீனியனால் டிபெண்ட் ஆக ஆரம்பித்தால் எங்களுடைய பீஸை அவர்களிடம் கொடுத்து விட்டோம் என்பதற்கான அர்த்தம். சைக்காலஜியில் இதை எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் என்பார்கள். அதாவது எங்களுடைய செல்ஃப் வர்த்தை மற்றவர்களுடைய அப்ரூவல் மூலம் அளவிடுவது. ஆனா லாங் டேர்ம் கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்டர்னல் வேலிடேஷனில் இருந்து வராது, செல்ஃப் அக்செப்டன்ஸ்ல இருந்து வரும். எல்லோருக்கும் எங்களை பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லோரும் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. சில நேரங்களில் உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவது உலகம் உங்களை அக்செப்ட் பண்ணுவதை விட மிக முக்கியமானது. ஏனென்றால் உங்கள் மதிப்பை லைக்ஸும் காமெண்ட்ஸும் தீர்மானிக்காது. இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டு பாருங்கள். நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேனா அல்லது மற்றவர்களின் ஒப்புதலை தேடி வாழ்கிறேனா? பதில் உங்கள் இதயத்தில் இருக்கிறது என்று நிம்மதியாக தூங்குங்கள். நாளை உங்களை நிரூபிக்க முயற்சிக்காதீர்கள். உங்களை நம்ப ஆரம்பியுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் வேலிடேஷன் மற்றவர்களிடம் இருந்து அல்ல, அது உங்களிடமிருந்துதான். This is Mind Voice Podcast. Stop seeking approval. Start believing in yourself. நீங்க அதிகமா மற்றவர்களுடைய அப்ரூவல் எதிர்பார்க்கிற அந்த விடயம் என்ன? கமெண்ட் பண்ணுங்க.